ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நான் வந்து பட்டு சாரியில் இல்லாமல் ஒரு காட்டன் சாரியில் எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணணும் அண்ட் ஈஸியாக வந்துட்டு எப்படி பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும், அயனிங் டெக்னிக் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். இப்போ நான் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீலாம் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் வந்து அயன் பண்ணணும், காட்டன் சாரீ வந்துட்டு என்ன ஹீட்டில் வச்சு அயன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு காட்டன் சாரீ எடுத்திருக்கிறதுனால இந்த சாரியை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படிலாம் நீங்கள் ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பர்ஃபெக்டாக பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து காட்டன் சாரீ பிடிக்குன்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சம்மர் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ்லாம் கட்டியிருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த காட்டன் சாரீ லவ்வர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ அண்ட் பிகினர்ஸ்க்காகவும் கூட. ஸோ வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில திங்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது என்னென்னா சாரீ கிளிப்ஸ் அண்ட் ஹீட் ப்ரொடெக்டிவ் மேட், கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் அண்ட் டேபிள் இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாரீ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து சாரீ பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக பார்த்து வாங்குங்க. பிராண்டடு அன்பிராண்டட் அப்படிலாம் பார்த்து வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் ப்ரொடெக்டிவ் மேட். இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் நெட்டட் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். பட்டு சாரீ ஆர் காட்டன் சாரீ எந்த சாரியாக இருந்தாலுமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஹீட் வச்சு தெரியாமல் அயன் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மேட் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் போனாலுமே நீங்கள் வந்து ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாரீ வந்து ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணும்போது பல்லு ப்ளீட்ஸ் தான் முதல்ல வந்து ப்ளீட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து தான் பாக்ஸ் ஃபோல்டிங்கில் முடிக்க முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் நார்மலாக இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டான சைஸ்லேயும் வராது, அதே மாதிரி நிறைய ப்ளீட்ஸாகவும் வராது. அதே மாதிரி நீங்கள் இந்த கையில் ப்ளீட்ஸ் எடுக்கும் போது இந்த சுங்குலாம் வந்து கையில் மாட்டிட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ளீட்ஸும் அதிகமாக வராது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த முந்தானி எடுத்து நான் வந்து என்னோட டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ப்ளேஸ் பண்ணும்போது முன்பகுதியை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளீட்னால் நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல டேபிளில் கம்ஃபர்டபுளாக நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ சைடு மறையிற மாதிரி அந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் ரொம்ப லீன் பர்சன் தான் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்னதாக எடுத்துட்டா. இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஈஸியாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம டக்குன்னு மடித்து பின் குத்தி நம்ம வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு பின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிளில் கிளிப் வச்சு ப்ளேஸ் பண்ணி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். பட்டு சாரியில் இருக்க மாதிரி கஷ்டம் இதில் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன ஹீட்டில் வச்சு அயன் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க. காட்டனில் வச்சு தான் பண்ணணும். பிகாஸ் இது காட்டன் சாரின்றதுனால ஹீட் கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் உங்களுக்கு அதில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷ் கொடுக்கும். இதுவே காட்டன் சாரீ ரொம்ப புது சாரியாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் அயன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த முந்தானை எடுத்து அப்படியே என்னோடய மேலே போட்டு எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வந்து நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சில பேர் குண்டாக இருப்பீங்க, முந்தானி கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டும் ஈஸியாக நீங்கள் வர அரேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் ப்ராப்பரான்றது
பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை நீங்கள் டேபிளில் ப்ளேஸ் பண்ணி வி ஷேப்பில் வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணணும். உங்களுக்கு சைடு மறையணும் அப்படின்னா வி ஷேப்பில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு கண்டிப்பாக மறையும். அட் த சேம் டைம் வந்துட்டு உள்ளே ஏதாச்சும் ஃபேப்ரிக் மடிஞ்சிருக்கான்றதை ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ப்ரொடெக்டிவ் மேட்டை எப்படி யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். இதை வந்து நீங்கள் இந்த ஃபேப்ரிக் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹீட்டாக வச்சு அயன் பண்ணாலுமே சாரீ எந்த டேமேஜும் ஆகாது. ஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் மேலே போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எப்படி இருக்குன்றத அவுட்புட் வந்துட்டு எனக்கு மேலேயே நான் போட்டு காட்டுறேன். ஸோ காட்டன் சாரியாக இருந்தாலுமே இந்த மாதிரி அயன் பண்ணி நீட்டாக ட்ரை பண்ணும் போது அதோட பர்ஃபெக்ஷனே வேறு தான். சென்டர் ப்ளீட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சென்டர் ப்ளீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பல்லு ப்ளீட்டை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் மேலே போட்டுக்கோங்க. உங்கள் பாடி மேலே போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் எப்பவும் போல் கட்டுற மாதிரி உங்கள் பாடியை சுற்றி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடை லெக் கிட்ட வந்து மார்க் பண்ணி நீங்கள் பின் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா சாரீ ட்ரை பண்ணும் போது சைட் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேப்ரிக் விடணும். அதே மாதிரி உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய பாடி சைஸை தான் மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் பின் பண்ண போகிறேன். ஸோ பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணுறது தான். மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். மொத்தம் நம்ம 2 பின் வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் ப்ளீட்ஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து மார்க் பண்ணியாச்சு. செகண்ட் பின் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சாரியோட உள் சுத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்களோட பெல்லி பட்டன் கிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சுற்று கொண்டு வந்து பெல்லி பட்டன் டு பெல்லி பட்டன் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணணும். ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் பின் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து க்ளோசிங் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ப்ளீட். ஸோ இப்போ ஓப்பனிங் பாயிண்ட்டும் வந்துருச்சு, க்ளோசிங் பாயிண்ட்டும் வந்துருச்சு. இந்த 2 பின்னுக்கு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை தான் நம்ம சென்டர் ப்ளீட்டாக ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் குண்டு ஒல்லி அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சின்னதாக வேணாலும் ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக தான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து சின்னதாக பண்ணிங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். நீங்கள் வியர் பண்ணி வாக் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரில் வச்சு அழகாக இருக்கும். இப்போ இந்த பின்லேருந்து அந்த பின் வரைக்குமே நான் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியுதா நான் எவ்வளோ சின்னதாக நிறைய எடுத்திருக்கேன்ட்டு. ஓகே, இதை வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இது வரைக்கும் நல்லாவே கரெக்டாக பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நிறைய பேருக்கு வந்து தப்பு வரும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பாடி மேலேயே வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் எல்லா ப்ளீட்ஸுமே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸுமே சேர்ந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் வந்து கழண்டு வரவே கூடாது. ப்ளீட்ஸ் எதுவுமே வெளியில் வரக்கூடாது. முடிஞ்ச 2 பின்னு கூட போட்டுக்கோங்க. நான் ஒரே பின்லேயே வந்து எல்லா ப்ளீட்ஸும் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போது ஃபுல்லாக எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எல்லா ஃபேப்ரிக்குமே எடுத்து டேபிள் மேலே போட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக எடுத்து நீங்கள் டேபிள் மேலே போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கிரிப்னஸ்க்காக நான் சாரீ கிளிப் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். சாரீ கிளிப் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்னஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக்கை என்ன தான் இழுத்தாலுமே உங்களுக்கு அந்த லூஸ்னஸ் வராது. ஸோ தட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணும் போதே பாருங்கள், நீங்கள் கவுண்ட் பண்ணும் போதே தெரியும் ஆல்மோஸ்ட் 10 ப்ளீட்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அயன் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய சாரீ ரொம்ப நியூ சாரீ தான் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணவே வேண்டாம். இப்போ இந்த எல்லா ப்ளீட்ஸையும் வந்துட்டு பின் பண்ண போகிறேன். எதுக்காக பின் பண்ணுறோன்னா இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்காக தான் பின் பண்ணுறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் நீங்கள் பண்ணலை அப்படியே நான் ட்ரே பண்ணிவிட்டு போகிறேன்னா இந்த பின் வந்து தேவையில்லை. அதாவது சென்டர் ப்ளீட்டில் பாட்டமில் போடுற பின் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த பார்டரில் வந்து நான் பின் பண்ண போகிறேன். ஆக மொத்தத்தில் நான் ஒரு 3 பின் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்கும்ன்றதுனால. ஸோ இது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இப்போ நான் அயனும் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சாரீ வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றதுக்கு அயன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய சென்டர் ப்ளீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குன்ட்டு. எனக்கே ஆர்வமாக இருக்குது எப்படா இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பல்லு ப்ளீட், ஃப்ரண்ட் ப்ளீட், சென்டர் ப்ளீட் 3மே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்லேயே பார்த்திங்கன்னா 2 வகையான பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த இன்னொரு பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோவும்
நான் ரொம்ப பக்கா அண்ட் கிளியராக வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சாரியை வந்து திருப்பின மாதிரி போட்டால் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து மடிக்க முடியும். ஸோ திருப்பின மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி. எந்த ஒரு ஃபேப்ரிக்கும் வந்து உள்ளே மடிஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி மடிஞ்சு இருந்ததுன்னா அது ஒரு நீட்டாகவே இருக்காது. ஸோ அதனால் திருப்பின மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா உள் சுத்தை வந்து நீங்கள் எடுத்து மடிக்க ஆரம்பிக்கணும். உள் சுத்தை வந்து நீங்கள் இப்படி மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 மடிப்பாக மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட்டை எடுத்து டேபிளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இழுத்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவு, அதாவது இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் நம்ம மேலே இழுத்து விடுவோம் இல்லையா, அது தேவையான அளவு நீங்கள் வெளியில் வந்து இழுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நான் தேவையான அளவு கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே கசங்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக அரேஞ்ச் பண்ணாதீங்க. கொஞ்சம் நெருக்கமாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் தொங்குற ஃபேப்ரிக் எடுத்து உள்ளே வச்சு மடிச்சிட வேண்டியதான். மடிக்கும் போது என்ன கொஞ்சம் நம்ம நீட்டாக மடித்தோன்னா கசங்காமல் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் வந்துட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் 1 ஃபோல்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு நீங்கள் மடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க, இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் வந்து கார்ட்போர்டு இந்த மாதிரி வைக்கிறீங்களா, ஏதாச்சும் வந்து போர்டு இல்லை வந்து ஏதாச்சும் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சு ஃபோல்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபேப்ரிக் தான். ஸோ உங்கள் முன்னாடியே நான் வந்து மடிச்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மேலே வர ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி சுற்றி எடுத்துக்கிறேன். இது சுற்றி எடுக்கும் போது நம்ம கரெக்டாக ப்ளீட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட்டு சாரீஸ் ரொம்ப ஹார்டாக இருக்க சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அது வந்து ஸ்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு பாக்ஸ் ஃபீல் கொடுக்கும். இது அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எடுக்கும் போதே ஹேண்டில் பண்ணும் போதே வந்து கலையிற மாதிரி கசங்குற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எஸ், இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை 2 அப்படி மடித்து அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து ஒரு கேப் இருக்கும், அதுள்ள நீங்கள் டைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான் ஃபோல்டிங். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. சாரீ வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் அண்ட் சாரீ லவர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.